வணக்கம். என்னுடைய பேர் எம் கலைச்செல்வம். தஞ்சாவூரை சேர்ந்த எம் முத்துகிருஷ்ணன், எம் எஸ் ராணி அவர்களுக்கு மகனாக பிறந்திருக்கிறேன். அவர்கள் இந்த நாட்டுப்புற கலையில் அதிக ஆர்வத்தில் சின்ன வயசுலேருந்து கற்றுக்கிட்டு நிறைய பேருக்கு அவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க. அதன் மூலமாக அவங்க நிறைய பேர் பயனடைஞ்சிருக்காங்க. நிறைய பேர் பெரிய அளவில் அவங்க நல்லபடியாக சிறப்பாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. வணக்கம். வணக்கம் சொல்லுங்கள். வணக்கம். கையில் வணக்கம். பேசுமா பேசவா சொல்லல. வணக்கம். என் பேர் எஸ்தர் ராணி. எனக்கு வயசு 65. நான் 10 வயசுல இருந்து ஆடுறேன். கரகாட்டம் ஆட ஆரம்பிச்சுங்களே. நான் 3 வாத்தியார்கிட்ட கற்றுக்கிட்டேன். ஒரு நாடகத்தில் நடித்தேன். ரிகார்ட் டான்ஸ் ஆடினேன். பொய்க்கால் குதிரை, மயில், மாடு, பொம்மை, காவடி எல்லா ஆட்டமும் ஆடினேன். இந்த வட்டாரம் பூரா எல்லாம் ஆடில. டில்லி, கல்கத்தா, பீகார், ராஜஸ்தான், சிம்லா, பனிமலை, குடகுமலைக்கு பக்கத்தில் இருக்குல்ல ராஜீவ் காந்தி அப்போ போய் ஆடிட்டேன்ல. இந்த பக்கம் சுற்று வட்டாரம்லாம் நிறையா போட்டுக்கல. கிராமங்கள்லேருந்து நகரத்துலேருந்து டவுனில் வரைக்கும் எல்லா ஊருக்கும் போயிட்டு வந்துல. அப்போ எல்லா இடத்துல ஆடிட்டு இருக்கும்போது எல்லாம் சொல்லுவாங்களா, எஸ்தர் ராணி அந்த பாட்டி நல்லா இருக்குன்னு நாளைக்கு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அந்த பொண்ணு வந்துருக்குல்ல, எஸ்தர் ராணி வந்திருக்கா, அப்போ ஆட்டம் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு போயிடுவாங்க. போகிற ஊருகளில் எனக்கு மெடல்லாம் அப்போ அவங்கள இதுலேருந்து இது வரைக்கும் மெடல் கோர்த்து போட்டிருந்தில்ல. கோர்த்துக்கு போட்டு ஆடினேன். சர்டிஃபிகேட்லாம் நிறையா வாங்கினேன். இங்கே வந்ததுக்கு பிற்பாடு கலை நன்மணி பட்டம் எனக்கு வந்துச்சு. உடம்புக்கு முடியாமல் இருந்தாலும் கூட ஆட கூப்பிட்டாங்கனாக்கா போயிடுவேன். அங்கே மேலே அடித்து ஆடினாங்கனாக்கா என் உடம்பு வலி, ஜுரங்கரம் எல்லாமே போயிடும். அந்த ஆட்டத்தில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அங்கே மேலே நல்லா இருந்துச்சுனாக்கா விடிஞ்சு 10 மணி ஆனாலும் கூட ஆடிக்கிட்டே இருப்பேன். நான் எதையும் எதிர்பார்க்க மாட்டேன். ஆனால் இன்றைக்கி சம்பளம் அதிகமாக இருக்குது. ஆட்டத்தில் தொழில் இல்லை, வேறு ஆட்டம் மட்டும் ஆடுறாங்க, ரூட்டோடு ஆடுறதில்ல. ஆனால் இத்தனைக்கும் எங்கள் அம்மா கற்றுக் கொடுத்தங்க இல்லாமல் இப்போ எங்கள் அம்மா நிலைமை கொஞ்சம்லாம் அதிகப்படியாகவும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த வயசானவங்கள யாருமே வேலைக்கு கூப்பிட மாட்டாங்க. அப்போ தொழிலை ரசித்து பார்த்தாங்க. முதல்ல கை கால் தான் பார்ப்பாங்க. கால், கை, முகம் எப்படி இருக்குது, முகம் கலையாக இருக்கா, அவங்க வாசிக்கிறதுக்கு கை எப்படி இருக்குது, கால் எப்படி போடுறாங்க, தாளம் கரெக்டாக இருக்கா பார்ப்பாங்க. இப்போ தாளம்லாம் பார்க்குறதில்ல. ஆள் சின்ன ஆளாக இருக்குதா அப்படின்னு பார்க்குறாங்க வேடிக்கையில். எங்கள் அம்மா சொன்ன மாதிரி சின்ன வயசா, கலரா, சிவப்பா, பார்க்க நல்ல லட்சணமாக இருக்கிற மாதிரி தான் கூப்பிட்டு போவாங்க. பழைய கரை நடிகளை யாருமே இப்போ யாரும் மதிக்கிறதில்ல. தொழிலுக்கு எந்த மதிப்பும் கிடையாது. காசுக்கு தான் மதிப்பு. காசு கொடுத்தா யார் வேணாலும் எப்படி வேணாலும் ஆட வச்சிட்றாங்க. தொழில்காரங்களுக்கு அந்த மாதிரி மதிப்பு இல்லை. அதனால் இப்போ பொருளாதாரத்தில் அடிப்படையில் பாதிக்கப்பட்டிருக்கிறது பழம்பெரும் நடிகைகளும் பழம்பெரும் கலைஞர்களும் தான் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ ஆட போக முடியாமல் இருக்கிறதுனால குடும்பம் ரொம்ப கஷ்டத்தில் இருக்குது. வாரம் 200 ரூபாய்க்கு மாத்திரை வாங்குறாப்புல இருக்குது. இந்த கால் வலிக்கு இருக்குல்ல, சாப்பாட்டுக்கு, வீட்டு வாடகை, ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன். இப்போ அப்பா ஆக்சிடெண்ட்டில் இறந்ததுக்கு அப்புறம் எங்கள் அம்மா பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் தவுள் துறைக்க வந்தேன். ஆனால் எனக்கு இன்ன வரைக்கும் எனக்கு முறைப்படி யாரும் கற்றுக் கொடுக்கல. நானாக என்னுடைய சுய பயிற்சினால் நானே இப்போ உருவாகி ஒரு சில இடத்துல ஒரு நல்ல பேர் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அந்த நம்பிக்கை வச்சு தான் இப்போ என்னோடய குடும்பத்தை நான் வாழ்வாதை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். எங்கள் அம்மாவும் என் மனைவி எல்லாமே நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். பொருளாதார இப்போ சொல்லப்போனால் அப்போ கீழ் மட்டத்தில் தான் இருக்கும். ஆமாம், அந்த கலையில் கஷ்டம் இருக்குது. ஏன்னா சீசனுக்கு தகுந்த மாதிரி தான். தை மாசி பங்குனினா ஓரளவுக்கு சீசன் கிடைக்கும். கல்யாண வேலை, காது குத்து, ஒரு கோயில் ஃபங்க்ஷன், இது மாதிரி எதாவது வரும். இந்த ஆடி மாதம் சுத்தமாக வராது. அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி ஏதோ இந்த மாதம் ஒரு சில மாதங்கள்லாம் இருக்குது. அந்த டைமில் 1 மாதம் 2 மாதம் வரைக்கும் ஃபுல்லாக வேலையும் இருக்காது. அந்த டைமில் எங்களுக்கு வேறு வேலையும் தெரியாது. இந்த வேலையை விட்டோம்னா நாங்கள் வேறு வேலைக்கு போகவும் முடியாது. வேறு வேலைக்கு போகலாம்னு சொல்கிறப்ப இந்த வேலையை கூப்பிட்றப்ப அந்த வேலையை விட்டுட்டு வரணும். அதில் இந்த வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு போகவும் முடியாது. வேறு வேலைக்கு போனாலும் இந்த வேலைக்கு திரும்பி வர முடியாது. கடைசி வரைக்கும் எங்களுக்கு இந்த வேலை தான். சாகிற வரைக்கும் எங்களுக்கு இந்த வேலை தான். இந்த வேலை தான் எங்களை காப்பாற்றுது. இதை வச்சு தான் நாங்கள் பொழைச்சிக்கிட்டு இருக்கோம். நான் ஃபஸ்ட்டு ஆடமில்ல ₹1 வாங்கின சம்பளம் எனக்கு ₹1 கொடுத்தாங்க, அப்புறம் ₹2, அப்புறம் ₹5 கொடுத்தாங்க, ₹4, ₹4,600 கொடுத்தாங்களே.
5 ரூபா கொடுத்தாங்க. இப்படியெல்லாம் சம்பளம் கொஞ்சம் கொஞ்சமாக 5 ரூபாயா ஏறுச்சு. அப்படி சம்பளம் வாங்கலாம் நல்லா இருந்தேன். அப்போ பவுன் விலையும் கம்மியாக இருந்துச்சு. நகை நட்டெல்லாம் எடுத்து போட்டு அதெல்லாம் நிறையா போட்டிருந்தேன். இல்லை செயின், தோடு, சிம்கி, கால் கொலுசு, மோதிரங்கள் எல்லாம் நிறையா போட்டிருந்தேன். அந்த சம்பளத்தில் எவ்வளோ 30 ரூபா சம்பளம், 40 ரூபா சம்பளத்தில் இன்றைக்கி 2000 3000 வாங்குறதுல ஒரு குண்டு முடியல. இந்த மூக்குத்தியை தவிர வேறு ஒன்றும் இல்லைங்க. இப்போ கஷ்டமாக இருக்குது சாப்பாடு செலவுக்கு. அப்போ 20 ரூபாய்க்கு வைக்கலாம். 20 ரூபா இருந்துச்சுனாக்கா 2 நாளைக்கு சாப்பாடுக்கு வச்சுக்கலாம். 2 நாள் சாப்பாடு போயிடும் 20 ரூபா இருந்துச்சுன்னா. இன்றைக்கி 20 ரூபா இருந்துச்சா ஒரு டீக்கு தான் வாங்க முடியும். ஒரு டீ பிஸ்கட் வாங்கினோம்னா சரியாக போச்சு. அப்படி இருக்கும்போது சாப்பாடு செலவுக்கு என்ன செய்கிறது? விலைவாசி ஏறி போச்சு. இது வச்சு எனக்கு ரொம்ப கஷ்டம். இப்போ சமீபத்தில் கூட ஜெயம் ரவி படத்துக்கு ஷூட்டிங் போயிட்டு வந்தேன். பிரதர்னு ஒரு படம் எடுத்துகிட்டு இருக்காங்க. அந்த படத்தில் மேலே கச்சேரி மேளம், பூமிகாவுக்கும் அந்த ஒரு நடிகருக்கும் கல்யாணம் பண்ணுற மாதிரி ஜெயம் ரவி, சீதா இவங்கெல்லாம் வந்திருந்தாங்க. ஒரு பார்ட்டி சீன்லேயே கல்யாணம் பண்ணுற மாதிரி. அந்த இதுக்கு நாங்கள் போயிருந்தோம். ஒரு 4 பேர் மேலே போயிருந்தோம். 3 நாளாக உட்காந்துருக்கோம். எங்களுக்கு ஷார்ட்டே எடுக்கல. காலையில் நைட்டு 9 மணி வரைக்கும் உட்காந்துருக்கோம். ஸ்டேஜ்லேயே உட்காந்துருக்கோம். எல்லாம் அவங்க பாட்டி சீனு டான்ஸுக்கு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் மூலையில் உட்காந்தே இருக்கோம். எங்கள் பக்கம் யாருமே வரல. எங்களை மதிப்பு கிடையாது. அந்த டைமில் ஞாபகம் இருக்கா, சரி லாஸ்ட்டாக ஒரு ஷார்ட் எடுப்போம்னு எடுப்பாங்க. அவ்வளோதான். ஒரே ஒரு ஷார்ட் எடுத்தாங்க. அந்த ஆடிட்டு வரும்போது எங்களை நாங்கள் உட்காந்துருப்போம். அப்படியே காமிச்சிட்டு போயிடுவாங்க. அவ்வளோதான். எங்களுக்கு அவ்வளோதான் மதிப்பு கிடையாது. எப்போதுமே எல்லா ஷூட்டிங்கும் போனாலும் அதான். நாங்கள் ஆர்வம் போவோம். நாங்களும் படத்தில் பார்ப்போம் தெரியும் அப்படின்னு. எங்களை யாரும் தெரியும். ஒரு சிலது டைரக்டர் நினச்சா ஷார்ட்டு க்ளோஸ் எடுப்பாங்க, இல்லைன்னா இல்லை. அவ்வளோதான். என்னம்மா செய்கிறது? சொன்னேன் தப்பு அடிக்கிறதுலேயும் பேண்டு வாசிக்கிறதுலேயும் சம்பளம் இல்லைப்பா, தவளை அடித்தாதான் சம்பளம் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி இப்போ தவளை அடித்து தான் இப்போ சம்பளம் வாங்குறேன். பேண்டு வாசிக்க போனால் 400 ரூபாயும் 500 ரூபாயும் கொடுக்குறாங்க. தப்படிக்க போனாலும் 600 ரூபா கொடுக்குறாங்க. குடும்பத்துக்கு போதுமா? ஒரு நாளைக்கு வேலை இருந்துச்சுன்னா ஒரு வாரத்துக்கு வேலை இருக்காது. ஒரு மாதத்தில் 3 வேலை 4 வேலை தான் கல்யாண வேலையே வருது. இந்த 3 வேலை 4 வேலையை அடித்து சாப்பிட்றதா, மாதம் முடிச்சுட்டு சாப்பிட்றதா, வீட்டு வாடகை, கரண்ட்டுக்கு, பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு துணிமணி எடுத்து கொடுக்குறதா, ஒரு உடம்புக்கு முடியலைன்னா மாத்திரை வாங்கணும். நம்ம கையில் 10 ரூபா இருந்தால் தான் வாங்கலாம். இல்லைன்னா என்ன செய்கிறது? இருக்கிற கசம் ஒரே நல்ல செலவு பண்ணிட்டு அப்போன்னு உட்காந்துட்டு ஏன் மூஞ்சியை நீ பாரு, ஓ மூஞ்சியை நான் பார்க்குறேன்னு இப்படி உட்காந்துருக்குது. இப்படி தான் இருக்குது நிலைமை. வாடகை வீடு தான். பிறந்ததுலேருந்தே வாடகை வீடு தான். இன்ன வரைக்கும் எங்களுக்கு சொந்த வீடு எதுவுமே இல்லை. கவர்மெண்ட் மூலமாக எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கோரிக்கை வச்சேன்னா எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சொந்த வீடு கிடைக்கணும். எங்கள் வாழ்வாதாரம் கொஞ்சம் முன்னேற மாதிரி எங்களுக்கு ஒரு கலை நிகழ்ச்சிகள்லாம் கவர்மெண்ட் மூலம் நிறைய கிடைக்கணும். கவர்மெண்ட் நிகழ்ச்சி எங்களுக்கு கிடச்சிதுன்னா எங்களுக்கு அதை வச்சு நாங்கள் ஒரு நல்ல ஒரு பேர் கிடைக்கும். அதை வச்சு நாங்கள் நல்ல ஒரு எங்களுடைய பேர் வெளியே தெரியாதுன்னா நிறைய பேர் வேலையை கூப்பிடுவாங்க. அதான் கவர்மெண்ட் நான் வைக்கிற கோரிக்கை. எங்கும் புகழ் துவங்க இங்கு நான் துவங்க அன்னையான சுந்தரியே ஞான தங்கமே பறக்க விட்டு தேடலானோ தேவதைய காணோமே. எங்கும் புகழ் துவங்க இங்கு நான் துவங்க, எங்கும் புகழ் தூவங்க இங்கு நான் தூவங்க. அன்னையான சுந்தரியே ஞான தங்கமே பறக்க விட்டு தேடலானோம் தேவதைய காணோமே. அன்னையான சுந்தரிய ஞான தங்கமே பறக்க விட்டு தேடலானோ தேவதைய காணோமே. பள்ளிக்கூடம் படிக்க வந்தாய் பவுசாக கூட இருந்தாய், பள்ளிக்கூடம் படிக்க வந்தாய் பவுசாக கூட இருந்தாய். பட்டம் பெறாமலே ஞான தங்கமே பாதியில பறந்துட்டு ஏ ரத்தினமே கண்ணம்மா. பட்டம் பெறாமலே ஞான தங்கமே பாதியில பறந்துட்டு